எனக்கு தெரியல இங்க ஆக்சுவலி நீங்க வந்து ஐ வில் ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட், ஐ வில் ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட்னு போடுறீங்க. நீங்க இங்க அவர் வந்து 2 பொண்ணுங்களையும் ஏமாத்திருக்காரு, ஒன்னு உங்களை ஒன்னு என்ன. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ஐ வில் ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட், ஐ வில் ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட்னு போடுறீங்க. நீங்க வந்து ட்ரூத்துக்கு தானே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், உண்மைக்கு தானே நீங்க நிக்கணும் அன்னைக்கு. ஆனா நீங்க இல்லையே. எத்தனையோ பெண்கள் இந்த ரீசன்ட் இஷ்யூஸ்ல என்னை வந்து ரீச் பண்றாங்க. ரங்கராஜ் வந்து இது பேட்டர்னா பண்ணிட்டு இருக்காரு, எங்களையும் இப்படி பண்ணிருக்காருன்னு அத்தனை பொண்ணுங்க வந்து மெசேஜ் பண்றாங்க. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இது பேட்டர்னா பண்றாங்க, கோஸ்ட் அவுட் பண்றாரு. அதுவும் மெயினா டிவோர்ஸ் ஆன அவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா எல்லாமே டிவோர்ஸ் ஆன பெண்கள், இல்ல டிவோர்ஸ் பண்ண வைக்கிறாரு. அந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்குங்க மெசேஜஸ். ஸோ அவங்க எல்லாரும் சொல்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி கோஸ்ட் அவுட் பண்ணி போயிருக்காரு, ஒரு க்ளோஜர் கொடுக்காம. அப்ப நீங்க அத்தனை பேருக்கும் நீங்க நின்று இருக்கணும்ல, ஏன் நிக்கல? அது எவ்வளவு பெரிய அந்த பொண்ணுங்களோட சாபம், அந்த பொண்ணுங்களோட கர்மா சுத்திக்கிட்டே வரும்ல. உண்மைக்காக நின்று இருக்கணும்ல, ஏன் ஸ்டாண்ட் நீ எடுக்கல? இன்னைக்கு இதனால ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இதுக்கும் அந்த குழந்தைக்கும் உங்க வீட்டு வாரிசு